மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் கனி, சுபிக்ஷா அந்த கார் இன்சிடென்ட் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் விக்ரம் கிட்டையும் கேட்குறாங்க, அரோரா கிட்டையும் கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் அந்த இன்சிடென்ட்ல என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற தகவலும், கனி எழுப்பும் ஒரு சந்தேகத்தையும் பயங்கர டிஸ்கஷனாக போகுது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கனி, விக்ரம் அண்ட் சுபிக்ஷா, அரோரா அந்த ஃப்ளவர் பெட் இருக்குல்ல, மெயின் டோர் பக்கத்தில் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து சுபிக்ஷா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு விஷயம், இந்த கார் இன்சிடென்ட்ல எனக்கு ஒரு விஷயம் இடிக்குது அப்படின்றத சுபிக்ஷா சொல்கிறாங்க. யார்கிட்ட? அரோரா கிட்ட. கமருதீன் காலில் போய் விழுந்தப்போ ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணாங்களே, அது எனக்கு ஓவர் டூ பண்ணா மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எப்படி ஓவர் டூ பண்ணா மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை ஏன் பண்ணியிருக்கணும்? சரி, அப்படி பண்ணுறாங்க, அப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குதுன்னே வச்சுக்கிட்டாலும், அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கமருதீன் பக்கத்தில் வீக்கெண்ட் எபிசோடில் அங்கே பக்கத்தில் தான் நெருக்கத்தில் தான் இருந்தோம் கொஞ்சம். அப்போ மட்டும் அவங்களால எப்படி உட்கார முடியுது? அப்போ மட்டும் ஏன் அந்த ஃபீலிங்ஸ் வரல? ஸோ இப்போ இந்த ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும்ல. அந்த டைம் மட்டும் அவங்க உள்ள வரும்போது மட்டும் ஃபீலிங்ஸ் வருது, அதுக்கு முன்னாடி ஃபீலிங்ஸ் வரவே இல்லையே அப்படின்றது ஒரு விஷயம் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்படின்றதே எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து கனி என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் ஃபிக்ஸுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் அது எனக்கு தெரியல, அது என்னன்னு தெரியல. வீக்கெண்டில் வந்து விஜே சொன்னதுக்கு அப்புறம் தான் அது பேனிக் ஆட்டாங்கன்றது எங்களுக்கு புரியும். அது கூட நான் என்ன பண்ணுறேன், பெனிஃபிட் ஆஃப் அவங்களால உடம்பு முடியல, பெனிஃபிட் ஆஃப் டவுட்ன்றதை நான் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே. ஆனால் எனக்கு அவங்க உள்ளே போயிட்டு சபரி விக்ரம் ஜோக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பேசி சிரிச்சது எப்படி பண்ண முடியும்? அந்த ஒரு விஷயத்தில் இருக்காங்கன்னா அதை எப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. பட் எனக்கு தெரியல, பிக் பாஸ் சொல்லி அமிச்சாரு, நல்லபடியாக பார்த்துங்க அப்படின்றது விக்ரம் கிட்ட கன்ஃபெஷன் ரூமில் சொல்லி அமிச்சாரு. மேபி அவங்கள அந்த மூட்லேருந்து டைவெர்ட் பண்ணியிருக்கலாம். அப்படிதானே தவிர்த்து அவங்க சிரிச்சாங்களா இல்லையான்றது கேள்வி கேட்க முடியாது. ஓகே, இதுதான். அடுத்து அவங்க கமருதீன் அந்த இதில் போகும்போதும் அங்கேயும் நான் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்துட்றேன். பாத்ரூமில் என்ன நடந்துச்சுன்ற கேள்வி கேட்குறாங்க. ஸோ பாத்ரூமோட நடந்த விஷயத்த வந்து அரோரா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் வந்து கார்லேருந்து வரும்போதே வந்து ரொம்ப டயர்டாகவும் வேர்வையாக இருந்துச்சு. சரி, நம்ம குளிக்க போகலான்னு பார்த்தா சுபிக்ஷா இந்த பாத்ரூமில் குளிக்கிறா, நான் இந்த பாத்ரூம் போனேன். அங்கே போகும்போது தான் இங்கே சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது, அவங்கள வெளியே கூப்பிட்டு வச்சு நான் படுக்க வச்சுட்டு இப்படி போனேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்துட்டு பாரு வரும்போதும் அது அப்படிதான் நடந்துச்சுன்றதையும் கேட்டு வாங்கிட்டாங்க யாரு? கனி. அடுத்து பாருவோட மேட்ரு, அந்த பாரு வந்தப்போ ஓடி போனாங்களே, அதையும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஆனால் இதில் என்னன்னா எனக்கு ஒரு விதமான டவுட் வந்துடுச்சு. உடனே சுபிக்ஷா சொல்கிறாங்க, அந்த கிச்சன் ஏரியாவில் அவங்க அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் போயிட்டு வந்து கிச்சன் ஏரியாவில் உட்காரும் போதுமே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அதை நம்ம டவுட்டை கேள்வியே கேட்க முடியாது சுபிக்ஷா, அதுதான் உங்களுடைய கேம் பிளே, பக்காவான ஒரு கேம் விளையாடி இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வைக்கிற ப்ராப்ளம்லாம் அது ஒரு அந்த மாதிரி ஒரு ஏரியா, ஒரு சென்சிட்டிவான மேட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைகள் மேட்டராக இருக்கட்டும், இல்லை அவங்க ஹஸ்பண்ட் மேட்டராக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் இஷ்யூவாக இருக்கட்டும், இதை வந்து ஒரு டவுட்டாக நம்ம யோசிக்கலாமே தவிர்த்து அந்த பாயிண்ட்டை நம்ம பிளேஸ் பண்ண முடியாது. அதை பிளேஸ் பண்ணால் நமக்கே ரிவர்ஸ் ஆகி நம்ம காப்படிக்கிற மாதிரி ஒரு பாயிண்டாக இருக்கும். அந்த இடங்களா பார்த்து தான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றதான் எனக்கு தெரியுது கிளியரா அப்படின்றத கனி உடைக்கிறாங்க அந்த இடத்துல. இதில் சாரி சொல்லும்போது அவங்க ஒரு ரியாக்ஷன் மாறிச்சு. ஆனால் கமருதீன் காலில் உழ போனப்போ அவங்க பண்ண ரியாக்ஷன் வந்து எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுவே இடிக்குது, அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு மாதிரி இடிக்குது, எனக்கு சம்திங் ஃபிஷியாக இருக்குன்ற மாதிரி கனி சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு என்ன கேட்குறேன், அந்த அடிக்கடி இவங்க சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க, ஒருத்தனை வந்து பிடிச்சிருக்குன்னா பிடிக்கும், அவனை அடிக்கணும்னா கூட அட்டாக் பண்ணுவேன் அப்படின்ற சொன்ன நபர் தான் அவங்க. ஓகே, அந்த அளவுக்கு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு வீட்டையே எதிர்த்து தனியாக ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தைரியமாக ஹேண்டில் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய நபருக்கு ஸோ இதை எப்படி பண்ண முடியுது? இப்போ 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு வாழ்க்கை போகலை, அதுக்குள்ளே போகலை. ஸோ 40+ ஆகுதுல்ல, இவங்க எப்படி போய் அந்த இடத்துல அப்படி ரியாக்ட் பண்ண முடிஞ்சுது? ஒரு நாள் ஃப்ரைடே இருக்குது, மறுநாள் சாட்டர்டே வருது, அந்த 2 நாள்லாம் பொறுத்துட்டு இவங்களால எப்படி அந்த இடத்துல அந்த ரியாக்ஷன் பண்ண முடியுது? அது எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து இடிக்குது, அது எனக்கு நியாயமாகவே படலை அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த இடம் தான் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்ற மாதிரி கனி ஆணித்தனமாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுபிக்ஷா சொல்கிறாங்க, ஸோ இப்போ ரெட் கார்டு போகுது, நானே ரெட் கார்டு எனக்காக அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க லைஃபு போகுது அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பேன் நான். ஆனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, பாத்து மீன் பார்த்துருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே கனி கேட்குறாங்க, இதில் எனக்கு புரியல, அந்த இடத்துல பாத்து மீனுன்ற மாதிரி இவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க, மற்ற பிளேசஸ்ல இவங்க பேசும்போது குழந்தைகள் பார்க்க மாட்டாங்களா? இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? ஏன் இதே சபரிக்கு வந்து அந்த சபரி வந்து காலில் இடிச்ச மேட்டர் போய் பின்னாடி கழுத்தில் நெரிச்சிருக்க வேண்டியதானே, கழுத்தில் எட்டி வச்சிருக்க வேண்டியதானேன்ற மாதிரி பார்வதியை ஃபன் பண்ணி இவ்வளோ பேசிட்டு இருந்தாங்க அவங்க. அதெல்லாம் அப்போ தெரியலையா? ஸோ இப்போ இவ்வளோ பயப்படுற நபர்கள் இப்படி பயப்படுறாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்கிற ஒரு நபர் ஒருத்தர் பண்ணா போய் இப்படி பண்ண முடியும்னு எப்படி பேச முடியும்? இப்படி ஒரு விஷயத்த
ஹர்ட் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா ஃபன்னா கூட எப்படி பேச முடியும்? அப்ப அந்த இடத்துல வந்து கேள்வி கேட்டிருக்கணும்ல அப்படின்றது தானே. இவங்க கேள்வி கேட்காத இடத்துல வச்சு பிளே பண்றது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தான் இது. அதை அழகா பண்ணிட்டு போறாங்க. எனக்கும் அப்படிதான் ஒரு சாங் பொதுவா பண்ண சாங்கே பழி போட்டு அழகா கேரி அவுட் பண்ணிட்டு போயிருவாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி கனி சொல்றாங்க. விக்ரம் வந்து சொல்றாரு, எனக்கு அது சம்திங் டிராமா இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது கனி. ஏன்னா அது விக்ரம் தானே அங்கிருந்து பார்த்தேன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்க ஸ்டோரிஸ், அவங்க கடந்து வந்த பாதெல்லாம் யோசிக்கும் போது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால வந்து இப்படி நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்றாரு. ஓகே, எப்பவுமே எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இந்த மாதிரிலாம் வராது, சம்டைம்ஸ் இப்படி தான் நடக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். எனக்கு ஏதோ ஜென்யூனா இருக்கா மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, அடுத்து இந்த தலை டாஸ்க்லயே வந்து சபரி கூட வந்து இப்படிலாம் பேசிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு, சார் எனக்கு தெரியல சார், புதுசா இருக்கு சார்ன்ற மாதிரி வீக்கெண்ட்ல மாத்தி பேச தெரியுது. அங்க ஃபன்னா பேச தெரியுது, வீக்கெண்ட்ல அதே ஆப்போசிட்டா பேச தெரியுது. அப்ப எந்த அளவுக்கு கேம் பிளே விளையாடுறாங்கன்றத பாத்துங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் வந்து அரோரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல கனி, அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா, நான் கூட சைலண்டா தான் இருந்தேன். அந்த இடத்துல வந்து அவங்க நடந்த ஒரு இன்சிடென்ட், அந்த மெடிக்கல் இஷ்யூ இன்சிடென்ட் வந்து கமருதீன் வெளியே வந்து மார்க் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு கோவம் வந்துருச்சு. இங்கதான் மெடிக்கல் இப்படி இப்படின்னு அந்த மெடிக்கலை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. ஒரு கவலை இல்லாம இருந்தப்பதான் எனக்கு கடுப்பாச்சு. அதை தான் நான் கேள்வி கேட்டேன். அந்த பிஹேவியர் எனக்கு சரியில்லை, சிரிச்சே கடைசி வரையும் சிரிச்சு கிரிச்சு இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதே கமருதீன் அன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்கும்போது அதை நம்ப முடியுமா? அந்த ஒரு ஆங்கிள் வந்து இதையும் நம்புற மாதிரி யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒண்ணு. மற்றபடி எனக்கும் தெரில எனக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. ஆனா நானும் இந்த ஒரு வாரமா தனியா இருக்கும்போது என் பக்கத்துல உட்காந்து பேசுவாங்க. பேசும்போது மற்றவங்களை பத்தி நிறைய எடுத்து பேசுவாங்க, ஊசி நோடிக்கிற மாதிரி மற்றவங்களை பத்தி எடுத்து பேசுவாங்க. பட் எனக்கு அது செட் ஆகாது. நானே தனியா உட்காந்துருந்தாலும் என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இதை சொல்லும் போது எனக்கு செட் ஆகாது. நானும் ஒரு ஃபன்னா பேசலாம்னு நினைச்சா அதை அவங்க மாதிரி எடுத்துட்டு போகும்போது நான் அதை அவாய்ட் பண்ணி டைல்யூட் பண்ணிட்டு போயிடுவேன். பட் விக்ரம் கிட்ட நிறைய அந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. உடனே கனி என்ன சொல்றாங்க, விக்ரம் நீங்க பண்ண தப்பு என்னன்னா என்னை பத்தி பேச மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆனா நீங்க மத்தவங்களை பத்தி பின்னாடி பேசுற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே, அந்த இடத்துல நீங்க அவாய்ட் பண்ணிருக்கணும். நான் என்ன பண்றது கனின்னு. அதுதான் அரோரா சொல்றாங்க, நானும் அவர்கிட்ட சொல்லிட்டேன், கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லாம சொன்னேன் போது அரோரா சொல்றாங்க, எனக்கு மத்தவங்க வீட்டுல விட்டு வெளியே போனவங்க எல்லாம் எடுத்துன்னு வந்து ஒரே பர்ஸ்பெக்டிவ் சொல்லும் போது எனக்கு மைண்ட்ல ஒரு தாட் ஓடிட்டே இருந்தது. பட் அது நான் அதுல ஒரு விஷயம் இருக்கும் நான் நினைச்சேன், அதை தான் விக்ரம் கிட்ட வந்து சொன்னேன். பட் எனக்கு யாரையுமே தனியா விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல தான் நான் அப்படி இது பண்ணேன். ஆனா அதை விக்ரமும் புரிஞ்சிக்கல. பட் எனக்கு சம்திங் இஷ்யூவா இருந்தது, நான் வெளியே போய் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு சொல்யூஷனுக்கு வந்துட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. விக்கல்ஸ் வந்து இல்ல கனி, எனக்கு அது பார்த்தனா அது எனக்கு அப்படிதான் தோணுச்சு, அவன் கூடயே இருந்ததால அது அப்படிதான் எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி, மற்றவங்களை பத்தி இதெல்லாம் பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து இது பின்னாடி பேசுறது தேவையற்றதுன்ற மாதிரி, இந்த வீட்டில் எல்லாருமே பின்னாடி பேசியிருக்காங்க, பின்னாடி பேசாத ஒரு நபர்களையும் நீங்க காட்ட முடியாது. எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல பின்னாடி பேசியிருக்காங்க. அது பேசாம ஒரு சில நபர்கள் கட் பண்றாங்க அப்படின்றது, ஏன்னா ஃபன்னா பண்ற ரேஞ்சில் ஓகே, மற்றபடி இப்படி பண்றதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் யாரை பத்தி நான் பின்னாடி பேச விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விக்ரம் வாக் அவுட் பண்ண உடனே அந்த இடத்துல அரோரா ஒரு பாயிண்ட்டை போட்டு நொறுக்கி விட்டு போயிடுவா அவரை விக்ரம. ஆனா இன்னொரு பக்கம் கனி வந்து பார்வதி கிட்ட இருக்கிற கான்பிடென்ட் தான் வேணும், அந்த ஒரு விஷயத்தையே பண்ணிட்டு அவளை தைரியமா இப்படிலாம் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ஷாக்கா இருந்தது. எப்படா இதெல்லாம் பண்ண முடியுது, எப்படா இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இருக்குன்றதையும் சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி சாண்ட்ராவை நினைக்கிறோம்ல, அதுக்கும் அவங்க தான் காரணம். ஏன்னா அந்த மாதிரி அவங்க அதுக்கு முன்னாடி நடந்த பிஹேவியர்ஸை வச்சுதான் அப்படி யோசிக்க தோணுதுன்ற மாதிரியும் கனி சொல்லிட்டு அந்த டாபிக் அங்க வைண்ட் அவுட் பண்றாங்க. கனிக்கு வந்து இந்த கமருதீன் காலில் விழுந்த ஒரு மொமெண்ட் எனக்கு இடிக்குது. ரெட் கார்டு கொடுத்ததுக்குள்ள அவங்க போல, ரெட் கார்டு கொடுத்த மேட்டருக்கு, ஆனா இந்த இடத்துல அவங்க பண்ணது மட்டும் எனக்கு இடிக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வீட்டுக்குள்ள வந்தா சம்பவம் இருக்குது அப்படின்றத வேணா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.